எப்பொழுதும் மனிதன் ஆடக்கூடாது. ஆடினால் அல்லாஹ் அடக்கி விடுவான். ஆட்டத்திற்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டு. எவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடினாலும் சரிதான். அதிகாரத்தை வைத்தாடு, அல்லது ஆட்சியை வைத்தாடு, அல்லது பொறுப்புகளை வைத்தாடு, அல்லது என்னிடத்துல வேற சில பவர்ஸ் இருக்குது அப்படின்றத வச்சு ஆடுறியா, ஆடிக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு கோட்டை ஒரு புள்ளியிலிருந்து துவங்கினால் அந்த கோட்டை எங்க போய் முடியும்? ஒரு புள்ளியில போய் முடியதான் செய்யும். முடியாம போகாத, கண்டிப்பாக முடிப்பான். அந்த முடிக்கும் நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமை பவர் என்றதை காமிப்பான். தன்னுடைய பவர் என்னன்றதை அங்கு காமிப்பான். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும். இன்னைக்கு நடக்கக்கூடிய உலகத்தினுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் இத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். எதையும் நாம் உடைத்து பேச வேண்டிய தேவை இல்லை. நம்முடைய இந்திய நாட்டினுடைய நிலையாகட்டும், உலக அளங்கிலே முஸ்லிம்களுடைய நிலையாகட்டும், குறிப்பாக கஸ்ஸாவினுடைய முஸ்லிம்களாகட்டும், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நிச்சயம் அந்த நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய சக்தியை இந்த உலகத்துக்கு காமிப்பான். நம்ம என்ன அல்லாஹ்வோட துஆ செய்யறோம்னா, யா அல்லாஹ் அந்த சக்தியை நீ காமிக்கும் பொழுது அது உலகத்துக்கே ஹிதாயத்தா இருக்கணும்.